என்னப்பா நீ டயர்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? ரொம்ப லேட் ஆச்சு. ஆட்டோல டைம் ஆகுது அண்ணா. வணக்கம் மேடம். ஆமா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்காக்கா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறம்மா. நான் ஏரியா பக்கம் வரியா வண்டி எத்துன்னு? ஆமா, உனக்கு இல்லாத வண்டியா? என்னம்மா உனக்கு இம்மாம் பெரிய ஃபேன் இருக்கிறாங்க போல. விமென்ஸ் ஃபேன் இல்லையம்மா, எங்க ஊரு தலைமா அது. யார் நினைச்சுக்கிறாத? சென்னை தலை. சென்னை தலை வட சென்னையே வித்துட்டு வந்துடும். ஆக்சுவலி நான் டிரான்ஜெண்டர் மேம். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நான் பாயாக தான் இருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு திரும்பி சினிமாவில் நிறைய இடத்துல வேலை கேட்டேன், வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த டிரைவர் இதுக்கு வந்தது. அப்புறம் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், பியூட்டிஷியனும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கே கூட மெசேஜ் பண்ணேன், அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நான் இப்போ இப்படி இருக்கேன்க்கா, எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கூட ஒரு வாட்டி மெசேஜ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து டிபியில் அம்மா அண்ணன் நீங்கள் இது ஃபாரின் போன மாதிரி ஒரு டிபி வச்சுருந்தீங்க. உங்கள் நம்பர் நான் எப்படியோ எடுத்து கேட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் மேம். சாரிம்மா, எனக்கு சத்தியமாக தெரியல. பட் யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் மேடம். நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க. ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பழகிற விதமாகட்டும் எல்லாமே இருக்கட்டும், அப்பத்துல இருந்த மாதிரி நான் சொல்லுவேன். எங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், அவங்க நான் அசிஸ்டண்ட் நான் கூட வேலை செய்கிறேன்னு பார்க்க மாட்டாங்க, கூட நான் அவங்கள ஒருத்தன் அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பாங்க. அவங்க இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்லேயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். சீரியஸாக நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பிளஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நான் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு. சாரி, நான் தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரும் ரேண்டமாக, அது நம்மளுக்கு கரெக்டாக ரீச் ஆகலை. பட் எனிவேஸ் ஆல் த பெஸ்ட். இப்போ நீங்கள் ஆட்டோ டிரைவர் எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்க? 4 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன் மேம். சூப்பர். யாரோட இருக்கீங்க? ஃபேமிலியோட தான் இருக்கேன் மேம். ஃபேமிலி ஏற்றுக்கிட்டாங்க. ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. யாரா இருக்காங்க உங்க ஃபேமிலில? எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃபேமிலியில் ஏற்றுக்கலாம். ஏன்னா சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ணணும், நீ இருந்தேன்னா மேரேஜ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் வெளியில் இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக தான் நான் ஒர்க் பண்ணி பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருந்தேன். பார்லரில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி ஒரு சிஸ்டருக்கும் மேரேஜ்க்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். எல்லா சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆனவுடனே அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போது சிஸ்டரும் சொன்னாங்க, நீ தனியாக தானம்மா இருக்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க என்னைய.